நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட ஹீரோயின் உங்க கூட இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இங்க இப்போ ஃபார்மர் ஹீரோயின்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க மேல. அந்த 3 ஹீரோயின்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? இதுதான் மாட்டி விடுறதுன்னு சொல்றது. இல்ல நமக்கு ஹீரோயின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதானே பார்த்தேன். அதுல ஃபார்மர் லேட்டர்லாம் கிடையாது, எப்பவுமே அவங்க ஹீரோயின் தான். சரி சொல்லுங்க. அண்ட் அந்த தத்தை பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கல்ல, அதுல எதுக்கு அவருக்கு மட்டும் 3 கேர்ள் 1 கேர்ள் வச்சிருக்கலாம் இல்லையா? அவன் வைல்ட் கார்டுக்கு வந்திருக்காருப்பா, நீங்க ஹீரோயின் வந்துக்கிறீங்க. நான் அதே வைல்ட் கார்டுல தானே இருக்கேன். அதனால 3 பேருமே எனக்கு பிடிக்கும். 3 பேருடைய படங்களுமே நிறைய பார்த்துருக்காங்க நிச்சயமா. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வயசா கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் தெரியும் அம்பிகா மேம் ராதா மேம் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நினச்சிக்கோ, அட பக்கத்து வீட்டில் இருக்க பசங்க எவ்வளோ லக்கிபா, வீட்டில் 2 ஹீரோயின், ஐயோ அப்படின்னா. டெஃபினட்டாக 3 பேருமே அவங்கள பார்த்து ரசிக்காத உங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தமிழ் சினிமா பார்க்காதவங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா சவுத் இந்தியன் சினிமா பார்க்காதவங்கன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு இப்போ எங்களை யோசனை பண்ண வச்சிங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த பக்கத்துல வீட்ல இருந்தோம். யூஆர் யங், இந்த வருத்தப்படாத வாலிபர் கூட்டம், இது இப்போ நான் வந்து அந்த டைட்டில் கேட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் ஸ்கூலில் போகும்போது கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த வாலிபர் கூட்டம். அதில் வந்து சின்ன பசங்க இருக்கும், கிழவன் கூட இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கும். அங்கே போயிட்டு மேம் என்னைய சொல்லல. இல்லை அந்த மாதிரி அந்த லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த படம் ஆக்ட் பண்ணும்போது அப்போ நடந்த ஏதாவது ஒரு ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு, அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்க ஹீரோயின், பட் இவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு லவ் லெட்டர் கொடுப்பேன். அவங்க வந்து லவ் லெட்டரா, எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க, ஐயோ அதெல்லாம் கொடுக்காங்க, உனக்கு யாருமா கொடுத்தா, அவங்க டீச்சருக்கு கொண்டு போய் கொடு. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா. பட் அதுக்காக டீச்சருக்குலாம் லவ் லெட்டர் கொடுக்கல மேம். நான் இல்லை, நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் சொல்ல வேண்டாம். கொடுத்துருக்கீங்களா? லவ் லெட்டர் தானே மேம், நம்ம நிறைய கொடுத்துருக்கோம், ஆனால் யாரும் வாங்கினது இல்லை. ஸோ நிறைய உங்களோட ஃப்ளாஷ்பேக் நிறைய இந்த படத்துக்கு யூஸ் ஆயிருக்கும். அப்பப்போ அப்படி ரிலேட் பண்ணிக்குவோம். நம்ம இங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்கும்போது அந்த மாதிரி பேசுறது சரியா வராது. யா டிடி இஸ் a professor in a college. இப்போதான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் டிடி. அந்த பசங்கள்லாம் ஐயோ யோசிச்சு பாரு அந்த பசங்களுடைய நிலைமையெல்லாம். அதுதான் அவங்களுக்கு தான் இப்போ நான் வந்து ஆமேன் அப்படின்னு சொன்னேன். Thank you so much சிவா. Thank you so much திவ்யா. தொடர்ந்து கேள்விப்பட்டமே நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, நாளை கிளாஸ்ல சந்திக்கலாம் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்றது. எல்லாம் உடனே இந்த மாதிரி கிளாப்லாம் பண்ணி. Anyways, thank you so much.